இப்போ அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து காட்டு தீயினால் வந்து நிறைய வீடுகள் எரிஞ்சு போச்சு. ஆனால் மனிதர்கள் கொஞ்சம் பேர் தான் செத்து போனாங்க. ஒரு பெரிய மாநகரமே சுத்தமாக அழிஞ்சு போச்சு லாஸ் ஏஞ்சல். ஆனால் வந்து கொஞ்சம் பேர் தான், ஒரு 24 பேர் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எதனால் அப்படின்னா, அவன் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடுகளை தான் இறந்தாங்க தவிர பணத்தை இழந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பணம் எல்லாமே பேங்கில் இருக்கும். அது மாதிரி வந்து தீ பரவிட்டே வருது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, படிப்படியாக வீட்டை காலி பண்ணியிருப்பாங்க. எதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆவணங்கள், சர்டிஃபிகேட்டு, இப்படி முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுபோல் ஏதாவது லாரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய எந்தெந்த உடைமைகளை எடுத்துகிட்டு போக முடியுமோ எல்லாத்தையும், டிவி, எலக்ட்ரானிக் பொருட்கள், இதெல்லாம் வந்து வேகமாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. அதனால் வந்து இப்போ எரிஞ்சு போனது எதுனா வீடுகள் மட்டும்தான், அந்த கட்டடங்கள் தான், கட்டமைப்புகள் தான் எரிஞ்சிருக்கு. அப்புறம் சில எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியாது. இப்போ தொழிற்சாலைகள்லாம் இருக்கும். அந்த தொழிற்சாலைகளில் டக்குன்னு எப்படி வந்து தொழிற்சாலைகளை எப்படி நீங்கள் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அப்போ அதெல்லாம் எரிஞ்சு போக தான் செய்யும். அந்த மாதிரியும் பாதிப்பு இருக்குது. அப்போ மனிதர்களுக்கு வந்து பண இழப்புங்கிறது இப்போ எல்லாருமே பேங்கில் தான் பணத்தை போட்டு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் பேங்கில் தான் பணத்தை போட்டு வச்சுருப்பாங்க. கைவசம் வச்சுருக்க பணத்தை கூட தீ பரவிட்டு வருது அப்படிங்கும்போதே அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இந்த காட்டு தீ பரவிட்டே வருது, கண்டிப்பாக நம்ம கட்டடத்தையும் நாசமாக்கிடும் அப்படிங்கும்போது வேகமாக இருக்கிற எல்லா பணங்கன்னா நகை எல்லாம், சர்டிஃபிகேட்ஸு எல்லாத்தையும், ட்ரெஸ்ஸு, எதை எடுத்துகிட்டு போக முடியுமோ எல்லாத்தையும் வந்து வாகனங்கள் மூலமாக வச்சு அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இழப்புங்கிறது வந்து இப்போ வீடுகள் தான் 12,000 கட்டடங்கள் எரிஞ்சு போயிருக்குது அப்படின்னா, இப்போ வீடுகள் மட்டும்தான் எரிஞ்சிருக்கு, அந்த கட்டமைப்புகள் மட்டும்தான் எரிஞ்சிருக்கும். எதையெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போக முடியுமோ அதையெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதனால் வந்து டிவி, அப்புறம் வந்து கிரைண்டர், உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படி அந்த இதெல்லாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போ என்ன அவங்களுடைய பாதிப்பு என்னங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு பாதிப்பு, எந்த மாதிரியான பாதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், பணம்லாம் இல்லாமல் இப்போ நிறைய பெரிய கோடீஸ்வரர்கள் வீட்டெல்லாம் இழந்துட்டாங்க. சரி, பணம் இல்லாமல் அவங்க நடுத்தருக்கு வளர்ந்துட்டாங்களா அப்படின்னா, அவங்க வீட்டை தான் இழந்துட்டாங்க. அவங்க நிலம் அங்கே தான் இருக்க போகுது, அதாவது வீடு தான் இழந்துட்டாங்க. அவங்க பணம் எல்லாம் பேங்கில் இருக்க போகுது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாரும் வீட்டில் பணத்தை வச்சுருக்க மாட்டாங்க. அதாவது இன்றைக்கி சாதாரண மனிதர்கள் கூட வீட்டில் யாரும் பணத்தை வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் வந்து பணமெல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். பணம், நிறைய உடைமைகள் கூட அவங்க பாதுகாப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் வந்து இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து மீண்டும் வந்து மக்கள் அங்கே குடியேறுவார்களா அப்படிங்கிறது நம்ம போக தான் பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய காட்டுத்தீ வந்திருக்கு, திரும்ப ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா இருக்கிற எல்லா மரங்கள் தான் எரிஞ்சு போச்சு. அப்போ அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மரங்களுமே எரிஞ்சு போச்சு. அப்போ இன்னொரு 20 வருஷத்துக்கு புதிதாக மரம் முளைத்து வளர்கிற அளவுக்கு அப்போ காட்டுத்தீ வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால மனிதர்கள் வந்து அந்த தைரியத்தில் மீண்டும் அங்கே குடியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.